ஐயப்பா ஐயப்பா ஐயா. ஸோ ஐதாநேதி வந்து இப்போ நம்ம வந்தாச்சு. ஸோ உங்கள் ஃபேஸ்புக்கில் போடுறியா? யூடியூப்பா? ஒரு சாமி இது 8 மணி நேரம் 10 மணி நேரம் பெரிய பாதை கஷ்டப்பட்டு வரணும். அங்கே ஒரு 8 கிலோமீட்டர் சின்ன பாதை போகிறதுக்கு 8 மணி நேரம் ஆகுறாங்க. ரோலக்ஸ் அவன் பேரு டில்லி. சாமியே சரணமையப்பா. எல்லா சாமிகளுக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்க தமிழ் மக்களுக்கு வணக்கம். நம்ம மணி பார்த்திங்கன்னா 9:30 மணி ஆகுது. ஸோ நம்ம பெரும்பாதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எருமேலேருந்து. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்னால் இங்கேருந்து காலைக்கட்டி வரைக்கும் என்னால் ஒழுங்காக உங்களுக்கு வீடியோ எடுத்து போட முடியாது. ஏன்னா நைட் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ உங்களுக்கு வீடியோ நல்லா கிளாரிட்டி வராது. ஸோ அதனால் நான் காலைக்கட்டி போயிட்டு அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் தான் நம்ம வந்து பெரும்பாதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் காலைக்கட்டிலேருந்து. ஸோ அங்கேருந்து எடுத்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ எடுத்து காட்டுறேன். ஸோ வெயிட் பண்ணி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓம் சாமியே சரணமையப்பா. சாமி சரணம். எல்லா சாமியிலும் இங்கே பாருங்கள். காலைக்கட்டி வந்தாச்சு பாருங்கள். என் குருசாமி ஆமா சாமி ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 1:30 மணி ஆகுது. எல்லாம் தூங்கிட்டாங்க. நம்ம அப்படியே கோயிலை சுற்றிட்டு போய் படுத்து நம்மளும் தூங்க வேண்டியதான். சாமியே சண்டமையப்பா. சாமிகளா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காலைக்கட்டி வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேட் போட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மார்னிங் 7 மணிக்கு தான் திறப்பாங்களாம். ஸோ மார்னிங் நம்ம பார்த்திங்கன்னா ஐதாநதியில் குளிச்சுட்டு கல்லிடம் குன்றத்தில் வந்து கல் வச்சுட்டு ஐதாமலை ஏற போகிறோம். ஸோ என் கூட வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். உங்களுக்கு இன்னும் நான் எல்லாமே உங்களுக்கு மார்னிங் போகிறதுனால எல்லாமே உங்களுக்கு காட்டுறோம். சாமி சரணம் சாமிங்களா, குட் மார்னிங் எல்லாருக்கும். ஸோ இப்போ நம்ம காலைக்கட்டிலேருந்து பார்த்திங்கன்னா தூங்கி எழுந்துட்டோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அல்தா நதிக்கு போக போகிறோம். அல்தா நதிக்கு போயிட்டு குளிச்சுட்டு 3 சரணம் போட்டு நம்ம அப்படியே பெருவையை பார்த்து போக போகிறோம். ஸோ உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நான் எல்லாமே எடுத்து காட்டுறேன். ஸோ இந்த வழியாக தான் நம்ம வந்து அல்தா நதிக்கு போக போகிறோம். சாமி சரணம். நம்ம பெரும் அதை காக்கணும் ஆசாமிகளுக்குலாம் அடுத்த வருஷம் மாலை போட்டு வர சொல்லாங்க சாமிலாம். என்ன ஏது எப்படி இருக்கு? சாமி சொன்னோம் இப்போ எல்லாருக்கும். ஸோ
ஸோ ஐதா நதி வந்து இப்போ நம்ம வந்தாச்சு. ஸோ இங்கே ஐதா நதியில் குளிச்சுட்டு கல் எடுக்குன்றது தான் போவோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஒரு இடமா உங்களுக்கு நான் காட்டுறேன் வீடியோவில். சாமியே சந்தம் இருப்போம். அங்கெல்லாம் போய் குளிக்கூடாது. சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பகவானே பகவதியே தேவனே ஈஸ்வரனே ஈஸ்வரியே சங்கரனே சுவாமியே ஐயப்போ சுவாமியப்பா ஐயப்பா சரணம் அப்பா ஐயப்பா சரணம் அப்பா ஐயப்பா வாரோமப்பா ஐயப்பா வருவோமப்பா ஐயப்பா வருவோமப்பா ஐயப்பா ஆபரணப்பட்டு வீரமணி கண்டனே இது மேல நிற்கனா நான் பார்த்தேன். பூமி பிரபஞ்சனே சாமியப்பா சரணாமப்பா வந்தோமப்பா வாரோமப்பா அங்களையப்பா ஐயப்பா 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 சாமி மலைக்கு சாமி மலைக்கு இல்லை இங்க உட்கார்றா எந்திரிச்சிருந்தா அப்படியே பெரியப்பா தான் வந்துக்கிறாங்க. நான் விட்டு வந்தோம். நான் 4 மணிக்கு பம்பாவுக்கு போனோம். நைட்டு 8 மணிக்கு ஐயப்பா சாமி சாமி ஐதா மேலே ஏறிட்டு இருக்கோம்.
சாமி ஃபேஸ்புக்கில் போடுறியா? யூடியூபா யூடியூப்பா? ம் போடு சாமி. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? சென்னையிலேருந்து வரேன். டெல்லியிலேருந்து சாமி. டெல்லியிலேருந்து வரோம். நீ டெல்லியா? ம் ஆமாம் சாமி. நான் சென்னையிலேருந்து வரேன். நான் டெல்லியில் கொஞ்சம் சொல்லுங்க. எல்லாம் போட்டு தான் இருக்கேன் சாமி. அங்கேருந்து எப்படி முடி கட்டிட்டு வரோன்னு சொல்லிட்டு இதெல்லாம் போடுறீங்க. இங்கே போய் கீழே வந்து என்னென்ன வேலை வைக்க போகிறாங்க பாருங்க. இது 8 மணி நேரம் 10 மணி நேரம் பெரிய பாதை கஷ்டப்பட்டு வரணும். அங்கே ஒரு 8 கிலோமீட்டர் சின்ன பாதை போகிறதுக்கு 8 மணி நேரம் ஆகுறாங்க. 1 மணி நேரத்தை. சாமி சார் தான் இது நம்மளுக்கு 2வது வருஷம் சாமி. அப்படியா? போன வருஷம் தான் கன்னிசாமி வந்தேன். போன வருஷம் பெருமாள் தான் வந்து போன வருஷம் கூட்டமாக இருந்துச்சு. யூடியூப்பில் பார்த்தேன் கூட்டமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நம்மளுக்கு ஒன்றும் கூட்டம் தெரியல. இங்கே தெரியாது சாமி. எல்லாம் வந்து சின்ன பாதையில் வந்துட்டாங்க. எரிமேலேருந்து சின்ன பாதை டைரெக்டாக. எரிமேலி கூட்டம் இல்லை சாமி. அங்கே இல்லை நேற்றுலாம். 3 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சேன் சாமியா. நேத்தா வெடிகாலம். நம்ம 9 மணிக்கு கிளம்பணும். நேற்று கால் கட்டி வந்தாச்சு நைட்டு ஒரு 1:30 மணிக்கு. நைட்டு 9 மணிக்கு கிளம்புனீங்களா? கால் கட்டி ஒரு 1:30 மணிக்கு வந்தோம். இல்லை இப்போ இங்கே வந்துட்டோம். நம்மளே இப்படி இருக்குன்னா வயசானவங்க குழந்தை குட்டி வச்சுருக்கோம். ஆமாம் அவங்களாம் திருப்பதி மாரி உடனே போட்டு அடைச்சா போதுமா? அவன் அடைச்சா கூட ஃபேன் வசதி, டிவி, சாப்பிட்றதுக்கு பால், ஆனால் எல்லாம் கிடைக்கும். வசதி எல்லாம் இங்கே பீ நாக்கணும் எல்லாம் கிடைக்குது. கமலக்கண்ணா எப்படி வர போகிறான்? சாப்பிட்டு கொள்ளமாடா அட்ரோண்ணா அது ಬಂದ ಬಸ್ಸಂದ சாமியே சரணமையப்பா. பார்த்தீங்கன்னா நம்ம கல் எடுக்குன்றதுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து கல் எடுத்து போட்டு சாமி கும்பிட்டு கையெடுத்து கும்பிட்டு நம்ம அப்படியே கரிமலை ஏற்றம் தான் போவோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு மீதி இருக்கிற எல்லா பெருமதவையும் உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ எடுத்து காட்டுறேன். சாமியே சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. இப்போ நம்ம கல் எடுக்குன்றதுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்ப சாமி பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை வந்து வதம் செய்த இடம். ஸோ அந்த மகிழ்ச்சி வந்து திரும்ப எந்திரிச்சு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா சாமியும் பார்த்தீங்கன்னா கல் எடுத்து வந்து போடுவாங்க இங்கே. ஸோ கல் எடுத்து போட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு நம்ம அப்படியே கல் எடுத்து போட்டுட்டு நம்ம அப்படியே போகிறோம். கரிமலை ஏற்றம் போவோம். சாமியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா சார் அப்படியே போவேன். எல்லாம் ஏந்திருக்கோம். வா சுற்றிட்டு வந்து தானே போகணும் சாமி. போட்டு சுற்றிட்டு வந்தோமா. காணிக்கை இதான் கல் எடுக்கின்றோம். சாமியே சரணமையப்பா. ஓம் சாமியே. சுத்தி வந்து இங்க நின்று உள்டா போகணும்.
போன வருஷம் கல்லே போட முடியல இங்கே வந்து அப்படியே தூக்கி காசு அப்படியே போயாச்சு. இங்கே சருக்குத்திலாம் சொல்லி வச்சுருக்காங்க சாமி சங்கம். இந்தமாரி தப்பான குருசாமி வழிகாட்டினால தான் இங்கே எல்லாரையும் சரங்கத்திலாம் குத்திட்டு போகிறாங்க. ஆனால் இங்கெல்லாம் குத்தக்கூடாது, நம்ம அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. சாமியே சங்கம் இப்போ சரணமையப்பா 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 சாமியே சேனம். இப்போ 5ஆம் மலை தாண்டி கல்லடு கொண்டு தாண்டி வந்துன்னு இருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரிமலை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. போகக்குள்ள உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கரிமலை 12.5 கிலோமீட்டர். இது அப்புறம் ஆனந்தமாக போகலாம் கொஞ்ச நேரம், எந்த பிரச்சனையும் இல்லை. அழகாக இருக்குது பாருங்க. இதுமாரி பெரும்பாதில் வந்து இயற்கையை ரசிச்சுட்டு வராமல் சில சாமிங்க அப்படியே பஸ்ஸில் போய் அப்படியே ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு வராங்க. அதுவும் ஒரே வாரத்தில். சாமி சாமி ஜல் 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 மணிஷ் கண்டா மணிசாமி. கடுமலை தாண்டி வந்தோம் ஐயப்பா. என்னதான் பிடிக்கவே இல்லை ஒரு மேடி போ சாமி. பேக் தான் தெரியும். பெருமாதி தான் சுற்றி சுற்றி காட்டும். எப்படி रोज करना पड़ जाएगा मेरे को, और 2 दिन मुझे छोड़ दे, उसके बाद मैं फ़ोन करना लग जाऊँगा. ஐயா சாமியே சன்னமைப்பா. கல் எடுத்து போட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சிப்பாறை கோட்டை வந்துட்டோம். இதான் இஞ்சிப்பாறை கோட்டை டெம்பிள். நீங்கள் கல் எடுக்கணும் கன்னிசாமி யாராவது வந்து கல் எடுக்கணும் கல் எடுத்து போட்டு கையெடுத்து கும்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஏறி நீங்கள் பார்த்தீங்கன்னா இஞ்சிப்பாறை கோட்டை கோயிலுக்கு வந்துடுவீங்க. இங்கேருந்து கோயில் சுற்றி அப்படியே கரிமலை ஏற்றத்துக்கு போக வேண்டியது தான். போகிற வழியில் ஒரு 4-5 மலை வரும். அந்த மலை பேர் எனக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன மலை இருக்குன்னு. மீதி எல்லாமே நான் உங்களுக்கு பெருமதில் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். ஒரே வீடியோவில் வரலன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் 2 பாட்டாக கூட உங்களுக்கு போட்டுறேன் வீடியோ. யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாமியே சன்னமைப்பா.